ஆளுநரை மாலை 4 மணிக்கு தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தாவேகாவை ஆட்சி அமைக்க இன்னும் ஆளுநர் அழைக்காத நிலையில் டிஜிபி மற்றும் தலைமைச் செயலாளருடனான சந்திப்பு நடைபெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், எதற்காக இந்த சந்திப்பு நடைபெறுகிறது? சுமார் 4 மணி அளவில் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் சாய்குமார் மற்றும் தமிழக காவல்துறை இயக்குநர் சந்தீப் ராய் ரத்தோர் ஆகிய இருவரும் தமிழ்நாடு ஆளுநரை ஆளுநர் மாளிகையில் சந்திக்கின்றனர். குறிப்பாக 108 இடங்களை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றக்கூடிய நிலையில இன்னும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலில் தமிழ்நாடு அரசின் அதிகாரிகள் ஆளுநரை சந்தித்து பேச இருக்கிறாங்க. இந்த ஆலோசனை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக கருதப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக நேற்றைய தினம் தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து இந்த 2 அதிகாரிகளும் பேசியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. புதிய அரசு பொறுப்பேற்பதற்கான அந்த ஒரு ஆலோசனை என்பது நேற்று நடந்த நிலையில ஆளுநரை இன்று சுமார் 4 மணி அளவில் இந்த 2 அதிகாரிகளும் தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி ஆகிய இருவரும் சந்தித்து பேச இருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆளுநர் மாளிகை இன்று பிற்பகல் 118 இடங்கள் வரக்கூடிய பட்சத்தில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்போம் என்கிற அந்த ஒரு ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. காயத்ரி, ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை 4 மணிக்கு தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி சந்திப்பு நடைபெற இருக்கிறது. அபினேஷ், இப்போ இந்த சந்திப்பை தொடர்ந்து அதிகாரப்பூர்வமாக இல்ல அரசு தரப்பிலிருந்து அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதேனும் தகவல்கள் தெரிவிக்கப்படுமா? இப்ப ஆளுநரை சந்திப்பது அப்படிங்கிறது வழக்கமா ஒரு அரசுக்கு முன்பாக இருக்கக்கூடிய நடைமுறைதானா, மரபில் இருக்கக்கூடிய ஒன்றா, எப்படி பார்க்கணும்? இது ஒரு மரபில் இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஏன்னா 16வது சட்டப்பேரவை நேற்றைய தினம் தமிழ்நாடு ஆளுநர் கலைத்து உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது காபந்து முதலமைச்சராக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இருந்து வருகிறார். அடுத்த அதாவது புதிய அரசு பொறுப்பேற்கும் முறை அந்த ஆபீஸை முதலமைச்சராக காபந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனித்து வருவார். இதற்கிடையில அரசினுடைய நடவடிக்கைகள் குறித்து கூட இந்த ஆலோசனை அவர் கேட்டறியலாம். அதற்காக இது வழக்கமான நடைமுறை தான். அந்த அடிப்படையில் தான் அதிகாரிகள் இருவரும் தமிழ்நாடு ஆளுநரை சந்திக்கிறாங்க. அபினேஷ், இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நடைபெற வாய்ப்பு இருக்கு? சுமார் 20 to 25 நிமிடம் சந்திப்பிற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசினுடைய நடவடிக்கை நடைபெற்று வருவதும் புதிய அரசு ஒருவேளை பொறுப்பேற்க வேண்டும் என்றால் அதுக்கான நடவடிக்கை என்ன, இதெல்லாம் அவங்க 2 அதிகாரிக்கும் கவர்னர் பிரீஃப் பண்ணுவாங்க. கவர்னரும் அதுல முக்கியமான அவங்களுக்கு விளக்கங்களை கேட்டு பெறுவாங்க. அதனால ஒரு 20 அரை மணி நேரம் 30 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பு நடைபெறுவதற்கான சூழல் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. காயத்ரி, நன்றி அபினேஷ். கூடுதல்